அனா மாளிகையை ஆழமாக ஆராய்ந்தபோது மர்மம் சூழ்ந்திருந்த மறைந்த அறைகளையும் கடந்த கால கதைகளை கிசுகிசுக்கும் மறந்து போன கலைப்பொருட்களையும் கண்டுபிடித்தார். சுவர்களுக்குள் ஏதோ ஒரு தீய குணம் பதுங்கியிருப்பதை அவள் உணர்ந்தபோது ஒரு அமைதியின்மை அவள் மீது படர்ந்தது. அவள் அந்த இடத்தில் கண்டுபிடித்த டைரியில் குழப்பமான நிகழ்வுகளின் இருண்ட வரலாற்றையும் ஒரு சோகமான குடும்ப சாபத்தையும் வெளிப்படுத்தியது. அது மாளிகையை விவரிக்க முடியாத பயங்கரங்களுடன் பிணைத்தது. அவள் திரும்பிய ஒவ்வொரு பக்கமும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தியது. தலைமுறை தலைமுறையாக வீட்டை பாதித்த இருளின் கொடூரமான படத்தை வரைந்தது. குடும்பத்தின் மரபுக்கு வடுவை ஏற்படுத்திய தீய சடங்குகள் மற்றும் விவரிக்க முடியாத மறைவுகளை படிக்கும் போது நிழல்கள் அச்சுறுத்தலாக நடனமாடின. தான் அனுபவித்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கும் டைரியில் இருந்த சிலிர்க்க வைக்கும் கணக்குகளுக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்த அனாவின் இதயம் துடித்தது. உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த அவள் ஆர்வமும் அச்சமும் கலந்த பேய் மாளிகையை துணிச்சலுடன் எதிர்கொண்டாள்.